ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து பசும்பால் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பிரியாணி அந்த மாதிரி சமைக்கும்போது நம்ம பயன்படுத்துவோம். இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா நம்ம உணவில் எடுத்துக்கிடும் போது அதிசயத்தக்க ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நமக்கு நடக்குதுங்க. இந்த லவங்கப்பட்டையில் 90% மூட்டு வலியை போக்குற தன்மை கொண்டது. தேவையற்ற கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுல சிறப்பாக செயல்படுதுங்க. இயற்கையான இன்சுலின் உற்பத்தியாகவும் தூண்டப்படுது. இதய நோய்களுக்கு மிக சிறந்ததுங்க. மாரடைப்பு வராமலும் இது பாதுகாக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். பசியை வந்து தூண்டக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு அதிகமாக இருக்குதுங்க. ஆண்களுக்கு தாது விருத்தியாகி எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டைங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது ஏலக்காயிலங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல நறுமணத்தை தரும். பலகாரம் செய்யும் போது வந்து நம்ம அதை சேர்த்துப்போம். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் வாயில் போட்டு மென்று அதோட சாரை வந்து நீங்கள் முழுங்கிட்டு அந்த திப்பியை வந்து அந்த சக்கையை வந்து துப்பிடுங்க. சாரை மட்டும் முழுங்கிருங்க. அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி இல்லை அப்படின்னா வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்ட அந்த நச்சுக்கள் ரத்தத்தில் கலக்காமல் காலையில் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மலம் வெளியேறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீராக கிடைக்கிறதுக்கு உதவக்கூடியது ஏலக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு. இது நோய் தீர்க்கும் மருந்தாக இந்த கிராம்பு பயன்படுது. பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கும். வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிராம்பு பொடியை கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தேனில் கலந்து, கிராம்பு பொடியை மட்டும் தேனில் கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாயிருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. இதில் உள்ள யூஜினால் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை வந்து போக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கிராம்பை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடும். இப்போ பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் 1 டம்ளர் பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதோட இந்த பொடி இருக்குது இல்லையா, அதை 1 ஸ்பூன் அளவு வந்து ஒரு டம்ளர் பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. 1 ஸ்பூன் அளவு கூட போட வேண்டாம். 2 பிஞ்ச் அளவு வந்து அதில் போட்டு கூட வந்து நீங்கள் குடிக்கலாங்க. இதை போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகமாகும். நல்ல விரைப்பு தன்மையை கொடுக்கும். விந்து முந்துதல் தடுக்கப்படும். விந்து கெட்டிப்படும். நீண்ட நேரம் தம்பத்தி உறவில் ஈடுபடுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பாலுங்க. இந்த பால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.